சரின்னு அழைச்சின்னு போறாளாம் மேல. பொதுவா ரிஷினாலே கோபகார ரிஷி அப்படின்னு தான் சொல்லுவார் விஸ்வாமித்திரர். ஏன்னா ஏதோ எப்பயோ ஒரு சமயம் கோபப்பட்டுவரா இருக்கும், அதே வதந்தியா சொல்லி அவர் கோபகார ரிஷினே சொல்றார். ஆனா அவர் கோபமே இல்லாதவர், ரொம்ப பொறுமைசாலி அப்படின்னு ராமாயணம் சொல்றது. அந்த ஆசிரமத்துல அந்த பட்சிகள்லாம் இருக்கு, அவ்வளவு பட்சியும் விஸ்வாமித்திரோட கூட கிளம்புறதான். அவர் இது பர்மனண்டா இருக்கிற இடம் இல்லை. இது இங்க யஜ்யம் பண்ணுங்கிறதுக்காக வந்த இடம். ஆனா இங்கேயே அவருக்கு அவ்வளவும் சொந்தமாயிட்டான். அங்க ஒரு நதி ஓடுறது, அந்த நதிக்கு அவர் தங்கன்னு பேர் வச்சுட்டார். அவர் பேரையே வச்சுட்டாரு அந்த நதிக்கு, என்னோட தங்க. அவர் சர்வத்த பிரேமையை தான் அத்தனை பேருக்கு கொடுத்திருக்காரு. இவரை விட மனசு இல்லாம கதறதான். அப்ப அவ கட்சியெல்லாம் சமாதானப்படுத்திட்டு அங்க வச்சுட்டு தான் அங்க இருந்து மேல கிளம்புற. அவ சிஷ்யர்கள் எல்லாரும்